அகங்காரமே ஜீவன் அல்லவா? கேள்வி என்னன்னா, அகங்காரமே ஜீவன் அல்லவா? அப்ப அகங்காரம் தான் ஜீவன் சொல்கிறீர்களா அப்படின்னா, ஏதோ பதில், பகவானுடைய பதில், ஏதோ ஓர் உருவை பற்றி கொண்டிருப்பது அகங்காரம். எதனையும் பற்றாது, எதற்கும் அடிப்படையாய், எல்லாம் தானாய் இலகும் அகண்ட ஆத்மாவே அகம் சொரூபம். ஏதோ ஒன்றை, ஏதோ ஒரு உருவை, வடிவத்தை பற்றி கொண்டு இருப்பது அகங்காரம். The small identification about myself is ego, or wrong identification about myself is ego, அகங்காரம். இந்த ஈகோ இருக்கணும்னா பாடி இருந்தாதான் ஈகோவை பிடிச்சிக்க முடியும். நமக்கு ஈகோ இருக்கணும்னா எதையோ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு இருந்தாதான் ஈகோ இருக்கும். எதையுமே பிடிக்கலன்னா அங்க ஈகோன்னு ஒண்ணு எக்ஸிஸ்டே ஆகாது. அதான் இங்க சொல்றாரு, ஏதோ ஒரு உருவை பற்றி கொண்டு இருப்பது அகங்காரம். அகங்காரம் எதையா ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் நல்லவன், நான் அன்பானவன், நான் அழகானவன், நான் கருணையானவன், நான் படித்தவன், நான் மேதாவி. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் ரொம்ப பாவி, நான் ரொம்ப துக்கம் பண்ணவன், நான் ரொம்ப கொடூரன். இப்படி சொன்னாலும் அது அகங்காரம் தான். உங்களை உயர்த்தி வச்சு பாசிட்டிவா சொன்னாலும் அதுக்கு அகங்காரம் தான். சரி, இந்த நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இந்த இந்த அந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதெல்லாம் எடுத்துட்டு நான் நான் சொல்லி பாருங்க, அதுக்கு என்ன மீனிங் வரும்? நான் அன்பானவன் அப்படின்னு சொல்றோம். நான் அன்பானவனை எடுத்துடுறேன். நான் நான் படித்தவன், படித்தவனை எடுத்துடுறோம். நான் நான் ரொம்ப கோபமானவன், கோபக்காரன் எடுத்துடுறோம். நான் என்ன வரும்? சோ ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டுதான் ஈகோ இருக்க முடியும். இந்த மொத்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த நானுக்கு மீனிங்கே இல்ல. நான் தேகத்தை உடையவன் நான் அப்படிங்கிறோம். தேகத்தை எடுத்துட்டா நான். இப்படிதான் விசாரம் பண்ணணும். இப்படிதான் பகவான் விசாரம் பண்ண சொல்றாரு. எதெல்லாம் அட்டாச்சா ஆகுதோ, எதுவெல்லாம் நீங்கள் இல்லையோ அவை அனைத்தையும் நீக்கினால் கடைசியில் மிஞ்சுவது ஆத்மாவாக இருக்கும். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நான் அப்படின்னு நான் யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நான் யாருன்னு வரும்போது நாம இந்த மாதிரி பல விஷயங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு, நான் ஒரு உடம்பு, நான் ஒரு மனசு, அல்லது நான் இந்த பேர் உடையவன், நான் இந்த மாதிரி பல விஷயங்களை பிடிச்சி எதை வச்சுக்கிறோமோ அப்படி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அகங்காரம். இதை எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டீங்கன்னா அது இல்லாம எந்த நான் இருக்கோ அது ஒரிஜினலான நம்மளுடைய நேச்சுரலான ஆத்மா தான் நிக்கும். வேற எதுவுமே எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணா கடைசியில இருக்கிறது அது மட்டும் தானே இருக்க முடியும். அதுதானே அழகா சங்கராச்சாரியர் சொல்றாரு, நான் புத்தி இல்ல, மனசு இல்ல, நான் உடம்பு இல்ல, நான் தந்தையும் இல்ல, தாயும் இல்ல, எனக்கு சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல, சிவானந்த ஸ்வரூபம், நான் சின்மய ஸ்வரூபமாகவே இருந்து கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிறாரு. அது போல ஏதோ ஒரு உருவை பற்றி கொண்டு இருப்பதுதான் அகங்காரம். எதனையும் பற்றாது, எதற்கும் அடிப்படையாய், இது புரிஞ்சுக்கணும், எதையும் அட்டாச் பண்ணிக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் சோர்ஸா இருக்கு, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? மொத்த இயக்கத்திற்கும் ஒன்று அடிப்படையாக, பேஸாக, சோர்ஸாக இருந்து மற்ற அனைத்தும் இயங்குவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. ஆனா அதனோடு சேர்ந்து இது இயங்குவதில்லை. அதுதான் எதனையும் பற்றாதுன்னா என்ன அர்த்தம்? இயக்கத்தோடு சேர்ந்து இயங்காம, ஆனா இயங்குவதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா எது இருக்குதோ எல்லாம் தானா இலகும். நல்ல ஒரு அருமையான ஒரு இது. எதனையும் பற்றாது, எதனோடய அட்டாச் பண்ணிக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் அடிப்படை பேஸ். அடுத்து எல்லாம் தானா இலகும். இருக்கிறது எல்லாம் என்னாலத்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, என்னை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்தும் இருக்கின்றது. என்னைங்கும் போது தேகத்தை வச்சு கூடாது, ஆன்மா அப்படிங்கிற இந்த சோர்ஸ் அடிப்படையாக கொண்டுதான் எல்லாமே என்னது இருக்கின்றது. அப்படிங்கிற அந்த அகண்ட ஆத்மாவே அகம் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எங்கும் பரவி
விரிந்து இருக்கின்ற, எல்லாமாக இருக்கின்ற அந்த ஆத்மாதான்ப்பா என்னுடைய உண்மையான உள்ளே இருக்கக்கூடிய சொரூபம் அப்படிங்கிறார். அப்ப அகங்காரம் என்பது ஒரு தவறான ஐடென்டிபிகேஷன் அபவுட் அவர் செல்ஃப். தேகத்தை நான் என்று நினைக்கும் போது அகங்காரம், ஆத்மாவை நான் என்று நினைக்கும் போது அது ஆத்மா அனுபூதி. இவ்வளவுதான் வித்தியாசம். ஜீவன் என்றாலே அங்க இதுல வந்துடும், நம்ம அகங்காரத்துக்குள்ள வந்துடும். நல்லது.